அழகுமதிக்கு வேலை போனதுக்கு அப்புறமா மலருக்கு ஹெல்ப் பண்றேன்னு கிச்சன்ல வந்து நின்னுட்டு இருக்காங்க. கிச்சன்ல சோகமா நின்னுட்டு இருக்காங்க மதி. அப்ப ராஜலட்சுமி தான் அந்த பெரிய காலேஜ் வேலை கைவிட்டு போயிருச்சுல, காலையில எழுந்ததும் அப்படியே சிலுக்கு சிலுக்குன்னு மேக்கப் போட்டுக்கிட்டு கையில பைய தூக்கிட்டு கிளம்பி போயிட்டே இருந்தா. இப்ப எல்லா வேலையும் போச்சு, இனிமே என்ன பண்ண போறாரு? நான் சொல்றத நல்லா காதுல வாங்கிக்கோ. நீ எல்லா வேலையும் நீ ஒருத்தையே செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு கிடக்காத. இனிமே இந்த மகாராணிக்கு சேர்த்து செய்ய சொல்லு. காலேஜ்ல தான் வேலை போயாச்சுல்ல, வீட்லயாவது சும்மா கிடக்காம 4 வேலை செய்யட்டும். இல்லைன்னா இவங்களுக்கு மகாராணின்னு நினைப்புதான். மதி எதையுமே பேசாம இருக்காங்க. மலருடனே ஏங்கத்த இப்படி பேசுறீங்க? நானும் சரி நீங்களும் சரி இந்த அடுப்புக்குள்ளேயே கிடந்து சமைச்சே நம்ம வாழ்க்கை முழுக்க போயிடுச்சு. ஆனா மதி அப்படி கிடையாது இல்லத்த. அவ படிச்சிருக்கா, திறமை இருக்கிற பொண்ணு. யாரோ வேணும்னே சதி பண்ணி அவளோட வேலையை கெடுத்திருக்காங்க. பாவம், அவளே மனசுடைஞ்சு போயிருக்கா. இதுல நீங்க வேற ஏன் அத்தை இப்படி பேசி காயப்படுத்துறீங்க? என்ன மலரு, நானும் நேத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். நேத்து இப்படித்தான் என்கிட்ட எதிர்த்து பேசிட்டு இருந்த, இன்னைக்கு அதே மாதிரி பேசுற. அவ பண்ணது அவ பேசினது எல்லாமே கரெக்டு. நம்மளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. இந்த வீட்டுல எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கா இல்லையா? அத்தை, நான் யாருக்கும் தேவையில்லாம சப்போர்ட் பண்ணல. எது உண்மையோ அதைத்தானே சொல்றேன். இன்னைக்கு இந்த காலேஜ் வேலை அவளுக்கு கிடைக்காம போயிருக்கலாம். ஆனா யாரோ வேணும்னே தடுத்திருக்கலாம். மதிக்கு இருக்கிற தம்பிக்கு கண்டிப்பா இதை விட நல்ல காலேஜ்ல வேலை கிடைக்கத்தான் போகுது. அவளோட அறிவை யாராலையும் திருட முடியாது அத்தை. மதி உடனே மலரக்கா ப்ளீஸ், எனக்காக யாரும் யார்கிட்டயும் சண்டை போட்டுக்க வேண்டாம். அத்தை இங்க பாருங்க, இந்த ஒரு காலேஜ் மட்டும்தான் உலகத்திலே இருக்குன்னு இல்லை. ஏதோ சில பல காரணங்களால சதியால எனக்கு இந்த காலேஜ் வேலை போயிருக்கலாம். அதுக்காக நான் அப்படியே முடங்கி போயிட மாட்டேன். கண்டிப்பா எனக்கு இன்னொரு இடத்துல நல்ல வேலை கிடைக்கும். ராஜலட்சுமி, அதுக்கு உன்னை இப்ப வேலைக்கு போக சொல்லி இங்க யாரு கேக்குறா? உன் புருஷன் சுரேஷ் சொல்றானா இல்ல நாங்க யாராவது சொல்றோமா? அப்புறம் எதுக்கு நீ வேலைக்கு போகணும்னு ஒத்த கால்ல நிக்கிற? நீ வாங்குற அந்த 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் இந்த வீட்டுக்கு ஒன்றும் தேவையில்லை. உன் புருஷன் கை நிறைய சம்பாதிச்சு போடுறான்ல, அவனுக்கு பணிவிடை செஞ்சுக்கிட்டு அவனுக்கு சப்போர்ட்டா இருந்துட்டு வீட்லயே சும்மா இருங்கிறாங்க. அப்ப பார்த்து சுரேஷ் வராங்க கிச்சன் சைட்ல. மலர் இருக்கா பாரு, இவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு வீட்டுல இருக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு அமைதியா இருமதி. அதை விட்டுட்டு வேலைக்கு போற வெட்டிக்கு போறேன்னு கையில பைய தூக்கிட்டு கிளம்பிடாத சொல்லிட்டேங்கிறாங்க ராஜலட்சுமி. சுரேஷ் மலர்கிட்ட அண்ணி எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமான்னு கேக்குறாரு. ராஜலட்சுமி எதுக்கு? மலரே நீ இரு, நீ ஏன் போடுற? மதி நீ போய் சுரேஷ்க்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. ஏமா அவளே வேலை போயிடுச்சுன்னு ரொம்ப மன உளைச்சல்ல வெக்ஸ் ஆகி இருக்காங்க. அவளை ஏன் இப்ப போட்டு காஃபி போட சொல்ற? ராஜலட்சுமி எதுக்கு? என்னடா அது, இந்த வீட்டுல ஆளாளுக்கு என்ன எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க, என்ன நடக்குதுன்னே புரியலையே. இவ திட்டுவாளோன்னு பயந்து போய் எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்களா இல்ல உண்மையினாலுமே இவன் மேல இருக்க பாசத்துல சப்போர்ட் பண்றாங்களா? எனக்கு ஒன்னும் புரியல அப்படிங்கிறாங்க. அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. அவ படிச்ச படிப்புக்கு மறுபடியும் இன்னொரு காலேஜ்ல ட்ரை பண்ணி வேலைக்கு போகட்டும். தேவையில்லாம அவளை கிச்சன்ல இந்த வேலையை செய்யி இந்த வேலையை செய்யின்னு சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க. எல்லாரும் சுரேஷ் ஆச்சரியமா பாக்குறாங்க. சுரேஷ் ரொம்ப தேங்க்ஸ், நீயாவது மதியோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டியே. அவன் நிஜமாவே பெரிய டிப்ரெஷன்ல தான் இருக்கா, மனசொடைஞ்சு போயிருக்கா. மலரக்கா சுரேஷ், நீங்க யாரு சொன்னாலும் சரி சொல்லாட்டியும் சரி நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏற்கனவே 2-3 காலேஜுக்கு இன்டர்வியூக்காக இமெயில் அனுப்பியிருக்கேன், லெட்டரும் போட்டிருக்கேன். கண்டிப்பா அங்கிருந்து கூப்பிடுவாங்க. வேகன்சி இருந்தா என் திறமைக்கு ஏற்ற வேலை எனக்கு கிடைச்சே தெரியும். லட்சுமி எதுக்கு? டே சுரேஷ், இவ வேலைக்கு போகணும்னு நீ சப்போர்ட் பண்றியாடா? ஆமாம்மா, இதுல என்ன தப்பு இருக்கு? வீட்டு பெண்களோட சுதந்திரம் நம்மால கெட்டு போக கூடாது. அவங்க வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டா போகட்டும், இல்ல வீட்லயே இருக்கட்டும்னு நினைச்சா இருக்கட்டும். அதை அவங்க தான் முடிவு பண்ணணுமா? நாம யாருமா அதை தடுக்கிறதுக்கு? மலர் அதுக்கு சுரேஷ், இந்த விஷயத்துல நான் உன்னை ரொம்ப பாராட்டுறேன். நீ ஒரு ஆம்பளையா இதை நீ சொன்னது ரொம்ப பெரிய விஷயம். மலரு, நீ வர வர ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. அத்தை, இத்தனை நாள் நான் என் வாயை திறந்து எதுவும் பேசல, ஆனா இனிமேலாவது நான் பேசணும்னு நினைக்கிறேன் அத்தை. அழகுமதி மலர்கிட்ட, மலரக்கா உங்களுக்குமே வேலைக்கு போகணும்னு ஆசை இருந்தா நீங்க தாராளமா போகலாம். வீட்டுல இருக்கிற வேலையை செய்ய முடியலன்னா ஒரு ஆளை வச்சு செஞ்சுக்கலாம். நீங்களும் தான் நல்லா படிச்சிருக்கீங்களா, அப்புறம் ஏன் வீட்லயே முடங்கி கிடக்கணும்னு இருக்கிறீங்க? மதியோட இந்த பேச்சு மலர ஆழமா யோசிக்க வைக்குது. லட்சுமிக்கு கோவம் வந்து கிளம்பிடுறாங்க. லஞ்ச் டயத்துல அழகுமதியோட ரூமுக்கு மலர் வர்றாங்க. மதி பிஸியா இருக்கியா? வாங்கக்கா. என்ன இந்த பக்கம் சமையல் வேலை முடிஞ்சதா? சொல்லுங்க. இல்ல மதி, எனக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை. என்னக்கா இவ்வளவு தயங்குறீங்க? மனசுல என்ன இருக்கோ அதை ஓப்பனா சொல்லுங்க. இல்ல அழகுமதி, காலையில நீயும் சுரேஷும் பேசினதை கேட்டதுல இருந்து என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு. நான் இப்ப வேலைக்கு போக முடியுமா? கல்யாணமாகி இத்தனை வருஷம் கேப் ஆயிடுச்சு. இத்தனை நாளா வீட்லயே சமையல் துணி துவைக்கிறதுன்னு அப்படியே பழகிட்டேன். இப்ப போய் தேடுனா எனக்கு வேலை கிடைக்குமா? ஏன் கிடைக்காதுக்கா? கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கு தகுதியும் திறமையும் இருக்குது, வேலை உங்களை தேடி வரும். கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்கள் குடும்ப சூழ்நிலைக்காக இப்படி பிரேக் போடுறது ரொம்ப நார்மலான விஷயம் தான் அக்கா. அதுக்காக கவர்மெண்டே கூட பெண்களுக்கு பல சலுகைகள் தருது.
ஆனா இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம கேப் விழுந்திருக்கே. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருக்கிறதுனால ஆரம்பத்துல மத்தவங்களை விட சம்பளம் கொஞ்சம் கம்மியா கிடைக்கலாம். ஆனா வேலை கிடைக்காமலே போயிடாதுக்கா. நீங்க ஏன் மனசை குழப்பிக்கிறீங்க? உங்களுக்கு வேலைக்கு போகணும்னு ஆசை வந்துடுச்சுல, அதுவே பெரிய வெற்றி தான். உங்களோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஏத்த வேலையை தேடி தர்றேன். மலருக்கு சந்தோஷமாயிடுச்சு. அழகுமதி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு காலையில இருந்தே எனக்கு இதே யோசனை தான். நாம ஏன் விடிய காலையில இருந்து இந்த கிச்சனையே சுத்தி சுத்தி வந்து வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு தோணுச்சு. போதும் மதி, நானும் இந்த 4 செவத்துக்குள்ளே இருந்தது போதும். எனக்கும் வெளியில வரணும், 4 பேரை பார்க்கணும், வேலைக்கு போகணும், எக்ஸ்போஷர் கிடைக்கணும். நானே சொந்தமா சம்பாதிக்கிற காசு அது ₹1 இருந்தா கூட அது என் குடும்பத்துக்காக செலவு பண்ணணும்னு நினைக்கும் போது சந்தோஷமே தனிதான் மதி. அக்கா, நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. ஆனா அதுக்கு பாக்யராஜ் மாமா ஒத்துப்பாரா? அவரோட சம்மதம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதெல்லாம் நான் பாத்துக்கிற மதி. அவர்கிட்ட எப்படி பேசணும், எப்படி சம்மதிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு வேலை கிடைக்கணும்னு நீ சொன்ன பாத்தியா, அதுவே எனக்கு பெரிய தைரியத்தை கொடுக்குது. நான் போய் என் ரெஷ்யூம் ரெடி பண்ணட்டுமா? எனக்கு எப்படி வேலை தேடணும்னு கொஞ்சம் சொல்லி கொடுக்குறியா? இதுல என்ன இருக்குக்கா, கண்டிப்பா சொல்லித்தரேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்களோட படிப்பு சர்டிபிகேட் விவரங்களை ஒரு நோட் எழுதி தாங்க. நானே உங்களுக்கு சூப்பரா ஒரு ரெஷ்யூம் ரெடி பண்ணி ஆன்லைன்ல எல்லாருக்கும் அப்ளை பண்ணி விடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் மதி. இரு, நான் என் போய் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் பீரோலேருந்து எடுத்துகிட்டு வரேன். அதையெல்லாம் பார்த்து எத்தனையோ வருஷமாச்சு. எனக்கு என் சர்டிஃபிகேட்டையாவது பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. இதுக்கிடையில் ராஜலட்சுமி, என்னது இது? இந்த மலரும் மதியும் ரூமுக்குள்ளே ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ என்னடானா மலர் பீரோவை நோண்டி எரிய ஃபைல் எடுத்துக்கிட்டு மதியோட ரூமுக்கு ஓடுறா. என்னதான் நடக்குதுங்க? போய் பார்த்தே ஆகணும்னு ஓடுறாங்க. மதி, இந்தா என்னோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது பாரு. சூப்பரக்கா, நாளைக்கே நம்ம வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதை பார்த்துட்டு, ஓஹோ, அப்போ இந்த மலரும் வேலைக்கு போக போகிறாளா? அது சரி. பாங்கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கிடச்சி. அது சரி. இந்த மதி ஒருத்தி வேலைக்கு போயிட்டு வந்து பண்ணின அலப்பறையே தாங்க முடியல. இப்ப இந்த மலரும் அவ பேச்சை கேட்டுக்கிட்டு கிளம்பிட்டாளா? வர வர சரியா இல்ல. குடும்பத்தை குட்டிச்சோறாக்க போறாங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. லட்சுமி உடனே ராகவன் கிட்ட, ஏங்க உங்க ரூம்குள்ள என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க பாட்டுக்கு பேப்பர் படிச்சுக்கிட்டே இருங்க. என்ன லட்சுமி, மறுபடியும் மலரை பத்தியோ இல்ல மதிய பத்தியோ கம்ப்ளைண்ட் பண்ண வந்துட்டியா? உனக்கு எப்பவுமே அவங்கள பத்தி தப்பா பேசுறதே வேலையா போச்சு. உன் மைண்டுக்குள்ள என்னதான் ஓடுதோ? ஏங்க நீங்க வேற, நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அந்த மலரும் இப்ப மதியோட சேர்ந்து கெட்டு குட்டிச்சோறாக போறா. என்ன சொல்ற லட்சுமி, தெளிவா சொல்லு. ஆமாங்க, மலரும் ஏதோ வேலைக்கு போக போறாளாமா. ரெஷ்யூமு அது இதுன்னு ஏதோ சொல்றாங்க. எனக்கு அதெல்லாம் புரியல. அதையெல்லாம் ரெடி பண்ணி மதிக்கிட்ட கொடுத்து வேலைக்கு அப்ளை பண்ண சொல்றா. இதெல்லாம் அவங்ககிட்ட யார் சொன்னா? அவங்களே வந்து சொன்னாங்களா? அவங்க ஏங்க என்கிட்ட சொல்ல போறாங்க? 2 பேரும் ரூமுக்குள்ள ரகசியமா பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் மலர் பீரோல இருந்து சர்டிபிகேட் எடுத்துட்டு போறத பார்த்தேன். என்னதான் பண்றாங்கன்னு ஜன்னல் வெளியே ஒட்டு கேட்டேன். அப்பதான் விஷயம் தெரிஞ்சது. அப்ப அவங்க பேசுறத ஒட்டு கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்றேன். உனக்கு அறிவு இருக்கா லட்சுமி? நான் ஒட்டு கேட்டோன்னா இல்லையோ அது முக்கியம் இல்லை. இப்ப ஆனா அந்த வீட்டுல இதுதான் நடக்குது. ஏற்கனவே இந்த மதி வேலைக்கு போறேன்னு சொல்லி யாடுற ஆட்டம் பத்தாதா? இப்ப மலரும் வேலைக்கு போனா அவங்க 2 பேரும் சேர்ந்து போடுற ஆட்டத்தை என்னால தாங்க முடியாதுங்க. எனக்கு நிஜமாவே நெஞ்சொலி வந்து செத்துடுவேன் போல இருக்கு. லட்சுமி, கொஞ்சம் அமைதியா இரு. இப்ப பாக்யராஜ் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துருவான்ல, அவங்ககிட்ட விஷயத்த சொல்லி அவனை கேட்க சொல்லலாம். நாம நடுவுல போய் எதுவும் பேசி சண்டை வளர்க்க வேண்டாம். கொஞ்சம் அமைதியா இரு. நீங்க கேக்குறீங்களோ இல்லையோ, நான் பாக்யராஜ் வந்ததும் கண்டிப்பா கேட்பேன். பாக்யராஜ் வந்த உடனே லட்சுமி ஓடி போய், டே பாக்யராஜ், விஷயத்த கேள்விப்பட்டியாடா? சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? அம்மா ஏதோ டென்ஷனா இருக்காங்க. அது ஒண்ணுமில்லடா, உன் சம்சார மலரு ஏதோ வேலைக்கு போக போறா போல இருக்கு. உங்ககிட்ட எதுவும் சொன்னாலா? இல்லையேப்பா, மலர் என்கிட்ட இதை பத்தி எதுவுமே சொல்லலையே. அவளுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதே எனக்கு தெரியல. உங்ககிட்ட அவ ஏன் சொல்ல போறா? அந்த மதி இருக்காளே, அவகிட்டதான் எல்லாத்தையும் சொல்றா. 2 பேரும் சேர்ந்து உனக்கு தெரியாம ரெஷ்யூம் எல்லாம் ரெடி பண்றாங்களாமா, வேலைக்கு அப்ளை பண்ண போறாங்களாமா. இதெல்லாம் குடும்பத்துக்கு நல்லது இல்லடா, பாத்துக்கோ. சரிம்மா, நான் என்னன்னு அவகிட்டே நேரடியா கேட்டுக்கிறேன். என்னன்னு கேட்கறது மட்டும் பத்தாதுடா, அவ வேலைக்கு போகக்கூடாது, அவ்வளவுதான். அவ வாட்டுக்கு வேலைக்கு போயிட்டா இந்த நேரத்துக்கு சமைச்சு போடுறது யாரு? எங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் நேரத்துக்கு மருந்து எடுத்து தர்றது யாரு? இந்த வீடு என்ன சத்திரமா? சரிம்மா, நான் மலர்கிட்ட பேசிட்டு சொல்றேன், நீ அமைதியா இரு அப்படிங்கிறாரு பாக்யராஜ். பாக்யராஜ் மலர்கிட்ட, என்ன மலரு, ஏதோ வேலைக்கு அப்ளை பண்றியாமா? ரெஷ்யூம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கியாமா? ஓ, அதுக்குள்ள உங்க காதுக்கு வந்துருச்சா? மலரு, விளையாடாத, நான் கேட்கறதுக்கு ஒழுங்கு பதில சொல்லு. என்ன நடந்துட்டு இருக்கீங்க? ஆமாங்க, நிஜம்தான். நான் வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். இன்னைக்கு காலையில கிச்சன்ல அத்தை மதிக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தப்ப சுரேஷ் தான் சொன்னான், பெண்களுக்கு வேலைக்கு போகணும்னு ஆசை இருந்தா போகட்டும், அது அவங்க சுதந்திரம். அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, இத்தனை வருஷமா நான் இந்த வீட்டுக்காகவே உழைச்சிருக்கேன். ஆனா நீங்க ஒரு நாளைக்காவது மலர நீ வேலைக்கு போறியான்னு என்கிட்ட கேட்டதுண்டா? எனக்கும் வெளியில போனா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும், எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும் இல்லைங்க. அதையும் பாருங்க எவ்வளவு போல்டா இருக்கா. நானும் அவளை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதெல்லாம் சரி மலரு, ஆனா அம்மாவும் அப்பாவும் இதுக்கு வேண்டான்னு சொல்றாங்களே, அவங்களை எதிர்த்துட்டு எப்படி போக முடியும்? ஏங்க, அவங்க இந்த வீட்டுல எந்த விஷயத்துக்கும் ஓகே சொல்லியிருக்காங்க. மதி வேலைக்கு போறதே அவங்க வேண்டாம் தான் சொல்றாங்க. இப்ப நான் வேலைக்கு போறேன்னு சொன்னா மட்டும் அவங்க அப்படியே ஆர்த்தி எடுத்து வர வைப்பாங்களா? அதெல்லாம் எனக்கு கவலை இல்லைங்க. ஆரம்பத்துல அவங்க வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நான் வேலைக்கு போய் சொந்த காலில் நின்று சம்பாதிக்க ஆரம்பிச்சதும் அவங்களே மாறிடுவாங்க. ஆனா குடும்ப வழக்கம்னு ஒண்ணு இருக்குல்ல மலரு, அம்மா சொல்றதையும் நம்ம கேட்கணும் இல்ல. இங்க பாருங்க, அவங்க சொல்றதுக்கெல்லாம் அம்மா சாமி போட்டு தலையாட்ட முடியாது. நான் நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, நான் கண்டிப்பா வேலைக்கு போறேன், அவ்வளவுதான். இந்த விஷயத்துல நீங்க தடுத்தாலும் நான் கேட்க மாட்டேன். இதுதான் என்னோட வாழ்க்கை, இதுதான் என்னோட முடிவுங்கிறாங்க.
இதை பார்த்துட்டு பாக்யராஜுக்கு என்ன பண்றதுனே தெரியாம முழிக்கிறாரு.